ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். வலையோரத்தில் ஜூனியர் விகடனில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. திரு துரை வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா கூட்டணியின் அமைச்சரவையில் மதிமுக இடம்பெறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை ஒட்டி என்ன கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். மோடியின் குடும்பம் PM அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு சீட்டுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் தரமாட்டாங்களாம் அப்படின்னு கிண்டலா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இதனால நாட்டுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லையே அப்படின்னு அவரும் கிண்டல் துணியில தான் பேசியிருக்கிறார். SP ராஜன் அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு எம்பியோட ஆதரவு தேவைப்படும் போது திரு துரை வைகோ அவர்கள் வெற்றி பெற்றால் அவருடைய ஆதரவு முக்கியமானது. இந்த தேர்தல் முடிவில் அது நடந்தாலும் நடக்கலான்றார். ஏதோ ஒரே ஒரு MP ஆதரவு அதிலிருந்து மெஜாரிட்டி கிடைக்கிற மாதிரிலாம் வந்ததுன்னா துரை வைகோவுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ்தாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது தேவையா அப்படின்னு துரை வைகோ அவர்களை கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலேயே கூட்டணி குழப்பம் இல்லாத ஒரே கூட்டணி அப்படின்னா அது திமுக கூட்டணி தான். அந்த கூட்டணியிலேயே தொடக்கத்தில் கசப்புணர்வை ஏற்படுத்தியது துரை வைகோவின் பேச்சு தான் அப்படின்னு கொஞ்சம் ஒரு விமர்சன பூர்வமாக ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.